அமிர்த கலசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக நம்ம உண்மையான விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது தொடர்பாக இந்த வாரம் நம்ம பேச போகிறது அதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயில் அந்த அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. க்யூவில் நின்று போனால் சாமியை பார்க்கறக்கு 5 மணி நேரத்துக்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. என் கூட வந்தவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தயாராக இல்லை. அதனால் நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இதை தவிர சீனியர் சிட்டிசனுக்கும் அங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தனி க்யூ இருந்துச்சு. நான் அந்த வழியாக போகிறப்போ ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஆதார் கார்டு போட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆதார் கார்டு எங்கள் டயத்துலன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் இதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் போய் நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா சிறப்பு தரிசனத்துக்கு 1000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபா கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதனால் நான் யோசனை பண்ணிகிட்டே போயிட்டுருந்தப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் சிஸ்டரையும் நான் கூட்டிகிட்டு போனேன். என்னை உள்ளே அனுமதித்தவர் அங்கே இல்லை. அப்போ தான் இது குருவாயூரப்பனோட வேலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நொடி தான் கடவுள் என்னை கவனிச்சாருன்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்க்க விரும்புகிறத விட அவர் விரும்புறதுனால தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது நான் உணர்ந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடவுளை கும்பிட்றத விட அவர் உணர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கடவுளே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சரணடைஞ்சிடணும்.